அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இயக்கத்தை பற்றி அறிமுகம் பார்த்தோம். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், கலீலியோ என்ன சொன்னார், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், இயக்கத்துக்கு அதாவது விசைக்கும் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குனாரு. அதே இது கலீலியோ வந்து ரெண்டையும் பிரித்து காட்டினார். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்டனின் விதிகள், நியூட்டனின் இயக்க விதிகள், என்னென்ன இயக்க விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 10th படிச்சிருப்போம். இருந்தாலும் டீட்டெயிலாக படிக்கலாம். கலீலியோ, கெப்லர் மற்றும் கோப்பர்னிகஸ் போன்ற அறிவியல் அறிஞர்களின் இயக்கம் பற்றிய கருத்துக்களை பகுத்து ஆராய்ந்து இயக்கம் பற்றிய ஒரு ஆழமான புரிதலை நியூட்டன் தனது 3 விதிகளின் வடிவில் வழங்கினார். இப்போ ஒவ்வொன்றும் அதுக்கு முன்னே வந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டை சொன்னாங்க. ஒரு சில அறிஞர்களை வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க, ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு சில சயின்டிஸ்டால் என்ன செய்ய முடியல, ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ இவங்க எல்லாரோட கான்செப்டையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதோட புரிதலின் அடிப்படையில் வந்து நியூட்டன் வந்து 3 இயக்க விதிகளை வந்து வழங்கினார். அது என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு பொருளின் வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் வந்து வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது. இப்போ இயக்கத்தில் இருக்க பொருள் மீது வெளிப்புற விசை செயல்படாத வரை அதோடு தொடர்ந்து அதே இயக்கத்தில் இருக்கும், எந்த விதமான மாற்றம் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா, அதாவது ஓய்வு நிலையில் இருக்க பொருளாக இருந்தாலும் இயக்கத்தில் இருக்க பொருளாக இருந்தால் விசை செயல்படாத வரை தொடர்ந்து அதே இயக்கத்தில் இருக்கும், இயக்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சப்போஸ் அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும், ஓய்வு நிலையில் இருக்கும் அப்படிங்கிற எப்போ, அதாவது வெளிப்புற விசை செயல்படாத வரை. இப்போ வெளிப்புற விசை செயல்பட்டால் என்ன நடக்கும், இயக்கத்தில் உள்ள பொருள் அதாவது ஓய்வு நிலையில் இருக்க பொருள் இயங்க ஆரம்பிக்கும். ஓய்வு நிலையில் இருக்க பொருள் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அதே இது நம்ம இயக்கத்தில் இருக்க பொருளாக இருந்தால் இயக்கத்தில் மாற்றத்தை உருவாக்கும். இயக்கம் அதிகரிக்கலாம், இல்லைன்னா இயக்கத்தை வந்து நம்ம இயக்கத்தோட திசையில் எதிர் திசையில் நம்ம விசை செயல்படுத்தும் போது இயக்கத்தில் மாற்றம் ஏற்படும். மாற்றம்னா குறையலாம். அப்போ இயக்கத்தோட திசையில் நம்ம விசையை கொடுக்கும்போது அந்த இயக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார் நியூட்டனின் முதல் விதி. அதான் அப்போ ஒரு பொருளின் வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலும் தொடர்ந்து இருக்கும். பொருளொன்றின் தானே இயங்க முடியாத தன்மை அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு நிலைமம் என்று பெயர். அப்போ ஒரு பொருள் வந்து தன்னைத்தானே தன்னுடைய இயக்கத்தை வந்து மாற்ற முடியாது. வெளிப்புற விசை செயல்பட்டால் தான் அதோட இயக்கத்தை வந்து மாற்ற முடியும். அப்போ தன்னைத்தானே தன் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளாத, இயக்கத்தையோ இல்லை ஓய்வு நிலையோ மாற்றிக்கொள்ள இயலாத அந்த தன்மைக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா நிலைமம். நிலைமம் என்றாலே பொருள் தனது நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை என்று அழைக்கலாம். நிலைமம் என்பது தன்னுடைய நிலைமம் என்றால் தனது நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. இயக்க சூழலுக்கு ஏற்ப நிலைமத்தினை 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ இந்த நிலைமத்தை வந்து 3 வகையான நிலைமாக பிரிக்கும். அப்போ இந்த 3 வகையான நிலைமம் எந்த விதியை அடிப்படையாக கொண்டு அமைந்ததுன்னா நியூட்டனின் முதல் இயக்க விதியை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. அப்போ அதில் வந்து நிலைமம்னா என்ன, இந்த நிலைமத்தில் வந்து 3 விதமான நிலைமம் வந்து பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓய்வில் நிலைமம். ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது எப்படி வந்து நிலைமம் செயல்படுகிறது அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம். ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து ஒன்று இயங்க தொடங்கும் போது அப்பேருந்தில் உள்ள பயணிகள் நிலைமத்தின் காரணமாக திடீரென்று பின்னோக்கி தள்ளப்படுகின்றனர். இப்போ பஸ்ஸில் வந்து நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு. அப்போ எல்லாரும் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா பஸ் வந்து மூவ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் திடீர்னு நம்ம பின்னோக்கி திடீர்னு நினைச்சுவோம். நம்ம அசால்ட்டாக ஏதாவது கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா என்ன செய்வோம், நம்ம திடீர்னு பின்னோக்கி தள்ளப்படும். ஏனெனில் எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம், எல்லாருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போது இந்த நிகழ்வு வந்து எல்லாராலும் உணர்ந்திருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே. ஏனெனில் பயணியின் உடல் நிலைமை பண்பின் காரணமாக தொடர்ந்து ஓய்வு நிலையிலே இருக்க முயல்கிறது. ஆனால் பேருந்து இயங்க தொடங்குகிறது.
இதன் காரணமாகவே பயணிகளின் உடல் பின்னோக்கி தள்ளப்படுவதாக தோன்றுகிறது. அப்போ ஓய்வில் நிலைமம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் இருக்கிறோம். பஸ்ஸில் இருக்கும்போது பஸ்ஸும் அதாவது அந்த பேருந்தும் ஓய்வு நிலையில் இருக்குது, நம்ம உடலும் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. திடீர்னு என்ன பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம உடல் வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்குது. ஆனால் பஸ் இயங்கும்போது அதில் அந்த மாற்றத்தை தான் நம்ம உணர முடிகிறது. நம்ம அப்போ திடீர்னு நினச்சிடும் பின்னோக்கி தள்ளப்படுகிறோம். சீட்டில் தான் உட்காந்துருக்கோம், ஆனால் பின்னோக்கி அந்த தள்ளுவது போன்ற ஒரு இயக்கம் வந்து நடைபெறுகிறது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓய்வில் நிலைமம். ஓய்வில் நிலைமம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் உள்ள ஒரு பேருந்தின் தடையை திடீரென்று அழுத்தும் போது, ஒரு பஸ் வந்து வேகமாக போயிட்டுருக்கு, நம்ம உட்காந்துருக்கோம், திடீர்னு டிரைவர் என்ன செய்தார், பிரேக் அழுத்துறாரு. அப்போ பிரேக் அழுத்தும் போது என்ன நடக்கு, பேருந்தில் உள்ள பயணிகளின் நிலைமத்தின் காரணமாக முன்னோக்கி தள்ளப்படுகிறோம். திடீர்னு முன்னோக்கி இருந்து நம்ம தள்ளப்படுவோம். ஏனெனில் பயணியின் உடல் நிலைமை பண்பின் காரணமாக தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்க முயல்கிறது. ஆனால் பேருந்து ஓய்வு நிலைக்கு வர தொடங்கிறது. இப்போ பஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு, அப்போ நம்மளும் பேருந்து இயங்குவதால் நம்மளும் உள்ள இந்த பேருந்தை இயக்கத்தின் பொறுத்து நம்மளும் இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு நினச்சிடும் பஸ் டிரைவர் வந்து பிரேக் அடிக்கார். இப்போ பிரேக் அழுத்தும் போது பேருந்து மட்டும் இயக்க நிலைக்கு வருது. ஆனால் அந்த நம்மளுடைய உடலானது தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்க முயல்கிறது. அதனால் நம்ம நினச்சிடும் நிலைமை பண்பின் காரணமாக நம்ம முன்னோக்கி தள்ளப்படுகிறோம். அதாவது பஸ் வந்து முன்னாடி தான் போகுது. அப்போ தொடர்ந்து நம்ம அதே வேகத்தில் வந்து நம்ம உடலும் முயல்கிறது. அதனால் நம்ம நினச்சிட்டோம் அதே திசையில் நம்ம முன்னோக்கி வந்து தள்ளப்படுகிறோம். எப்பொழுது பேருந்து டிரைவர் வந்து நினச்சிட்டோம் அந்த தடை பிரேக்கை வந்து அழுத்தும் போது நம்மளோட உடலும் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. ஸோ அப்போ மாறா திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை எந்திரத்தின் இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். அப்போ இயக்கத்தில் நிலைமம்னு என்ன, மாறா திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். ஓகே, அப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி, அடுத்து ஓய்வில் நிலைமம், அடுத்து இயக்கத்தில் நிலைமம். நிலைமம் என்றால் ஃபஸ்ட்டு நியூட்டனின் முதல் விதி, அடுத்து நிலைமம் என்றால் என்ன, நிலைமத்தில் வந்து நம்ம 3 விதமான நிலைமம் படிக்கிறோம். அதில் இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 நிலைமம் தான் பார்த்துருக்கோம். அப்போ 2 நிலைமத்தை பற்றி நம்ம விரிவாக இயக்கத்தில் நிலைமம், ஓய்வு நிலைமம் 2க்கான விளக்கமும் எடுத்துக்காட்டுகளோடு எழுதணும். ஹோம்ஒர்க்கு அதான். ஓகே, தேங்க்யூ.